பேரவையில் பேசிய முதலமைச்சர் விஜய் தொகுதி மறுவரையறை எதிர்த்து தனி தீர்மானம் கொண்டு வந்து பேசினார். பெண்களுக்கு அரசியலில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்றும், பெண்களுக்கான இடஒதுக்கீடு சலுகை அல்ல, அது சமூக நீதிக்கான முன்னெடுப்பு என்றும் வலியுறுத்தினார். பெருசா பணம் இருந்துட்டா ஒரு வீட்டுக்கோ, பெரிய பொருளாதாரம் இருந்துட்டா ஒரு நாட்டுக்கோ பெரிய பேர் வந்துடும்னு சில பேர் நினைக்கலாம். ஆனால் உண்மையாகவே ஒரு வீட்டுக்கோ ஒரு நாட்டுக்கோ எப்போ பெரிய பேர் கிடைக்கும் தெரியுமா? அந்த வீட்டு பெண்கள் தனிப்பட்ட முறையில் சமூகத்தில் உயர்ந்தாதான் பெரிய பேர் ஒட்டுமொத்த சமூகத்துக்கே கிடைக்கும். அப்படிப்பட்ட நம்ம வீட்டு பெண்களுக்கு அரசியல்லையும் முன்னேற வழிவகை செய்யணும். அதுக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்கணும். பெண்களுக்கு இடஒதுக்கீடு தர்றது ஏதோ சலுகைன்னு நினைச்சிடக்கூடாது. சமூக நீதி சார்ந்தது, அரசியல் அமைப்பு சார்ந்தது. உள்ளாட்சி தேர்தல்களில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கப்படுவதால் தான் ஆயிரக்கணக்கான பெண்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்படுவதாகவும் குறிப்பிட்ட முதலமைச்சர், மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொகுதி மறுவரையறை தொடர்பாக கால தாமதம் ஏற்படுவதால் பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவை ஒத்திவைக்கக்கூடாது, அதனை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்றார். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களில் மகளிருக்கென 1/3 தொகுதி ஒதுக்கீட்டு செய்து சட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்த போதிலும் அதனை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்படும் கால தாமதத்தினால் அச்சட்டம் நிறைவேற்றப்பட்டதன் நோக்கம் நிறைவேறாமல் காலம் தாழ்த்தப்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. இது பெண்களின் அரசியல் உரிமையை மறுக்கும் செயலாகும். எனவே மகளிருக்கான தொகுதி ஒதுக்கீட்டை மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் தொகுதி மறுவரையுடன் இணைத்து அதனை ஒத்திவைக்கக்கூடாது. மேற்படி தொகுதி ஒதுக்கீட்டை விரைந்து நடைமுறைப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது. உள்ளாட்சியில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொடுத்ததும் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பெண்கள் மக்கள் பிரதிநிதிகளாக மாறி இருக்காங்க. அவங்களோட தலைமை பண்பும் ப்ரூவ் ஆகி இருக்கு. தமிழ்நாட்டில் பெண்கள் அனைத்து துறைகளிலும் சிறப்பாக பணியாற்றி வருவதுடன் அரசியலிலும் அவர்களுக்கு சம உரிமையும் பிரதிநிதித்துவமும் வழங்கப்பட வேண்டும் என்றார். மேலும் தொகுதி மறுவரையறை காரணமாக தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் வாய்ப்பு இருப்பதால் தற்போதுள்ள 543 மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை தொடர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். 50 ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ள மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தொகுதிகளின் எண்ணிக்கையை அப்படியே நிலைநிறுத்த வேண்டிய கட்டாய தேவை உள்ளது. எனவே தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையான 543 என்ற அளவிலேயே நிரந்தரமாக வைப்பதற்கும், மாநிலங்களுக்கு இடையேயான எண்ணிக்கை பகிர்வை நிரந்தரமாக வைக்கவும், மேலும் தற்போது மக்களவை மற்றும் மாநிலங்களவையோட விகிதம் 2.2:1 என்ற அளவிலேயே நிலைநிறுத்த வேண்டும். அதற்கு தேவையான மற்றும் உரிய சட்ட திருத்தங்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற கருத்தை ஒருமனதாக தீர்மானிக்கப்பட்டுச்சு. தொகுதி மறுவரையறை மற்றும் மகளிர் இடஒதுக்கீடு தீர்மானத்திற்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு கொடுக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் விஜய் கோரிக்கை விடுத்தார்.